குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாம் நாளைக்கு இப்போ நேற்று குரு பயிற்சி பலன்கள் பார்த்தோம். குரு பயிற்சி பலன்கள் என்னைக்கு என்ன ஏதுங்கிறத நம்ம பார்த்தோம். அதாவது உச்சமடைந்த குரு உச்சமடைந்த குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வராரு. நான் என்ன டேட்டு என்ன ஏதுங்கிறத எல்லாமே நேற்றே கொடுத்துட்டேன். அதை நான் நேற்றே கொடுத்துட்டேன். நேற்று அப்படி நீங்கள் பார்க்குறதா இருந்தால் பாருங்கள், இல்லை பஞ்சாங்கத்தில் எடுத்து நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும் பாருங்கள். நாம் திருக்கணிதப்படி தான் நாம் சொல்லியிருக்கோம். ஆனால் எல்லா கோவில்கள்லேயுமே நம்ம பின்பற்றுறது அவங்க வாக்கியப்படி தான் செய்வாங்க. ஏன்னா ஆதி காலத்தில் அந்த முறைப்படி என்னங்கிறது வாக்கிய பஞ்சாங்கம் தான் எல்லா கோவில்லையுமே பின்பற்றுவாங்க. அதற்கு பிறகு திருத்தி அமைக்கப்பட்ட பஞ்சாங்கம் தான் திருக்கணித பஞ்சாங்கம். அதனால் கோவில் நடைமுறைகள் எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கத்துப்படி தான் நம்ம செய்வாங்க. இப்போ குரு சஞ்சாரம் செய்கின்றார். அது எப்படி அவர் சஞ்சாரம் செய்கின்றார் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். உச்சம் பெற்ற குருவின் சஞ்சாரம் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு வருகிறார். அது கடகத்திலிருந்து 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தையும் தனுசுமாக, 7ஆம் பார்வையாக மகரத்தையும் 9ஆம் பார்வையாக மீனத்தையும் பார்க்கின்றார். சரி, கடகராசிக்கு ஜென்ம குருவாக வரும் குரு பகவான் அர்த்தாஷ்டம குருவாக மேஷத்திற்கும், அஷ்டமத்து குருவாக தனுசுவிற்கும், விரய குருவாக சிம்மத்திற்கும், ரோக குருவாக கும்பத்திற்கும் வருவதால் மேற்கண்ட ராசிகளில் பிறந்தவர்கள் தங்கள் சுயஜாதக அடிப்படையில் அதற்கேற்ப உரிய ஆலயங்களை தேர்ந்தெடுத்து தனது வழிபட்டு வந்தால் நல்லது நடக்கும். குரு பயிற்சி அன்று குருவின் சன்னதியில் நின்று குரு கவசம் பாடி வழிபாடு செய்தால் நல்லது. இல்லைன்னா நீங்கள் வீட்டிலேயே கூட குரு கவசம் பாடுங்க. உச்சம் பெற்ற குரு என்பதால் மக்கள் அச்சம் இல்லாமல் வாழ அரசாங்கம் வழிவகுத்து கொடுக்கும். தங்கம் வெள்ளி விலை உயரும், பெட்ரோல் டீசல் விலை உயரும், இறக்குமதி, விளையாட்டுத்துறை, விஞ்ஞானம், மருத்துவம், கலைத்துறை, ஜோதிடத்துறை, ஆன்மீகத்துறை வளரும். மழைக்காலம் சிறப்பாக அமையும். செவ்வாய் சனி சேர்க்கை காலத்திலும் பார்வை காலத்திலும் இயற்கை சீற்றங்கள் மற்றும் அரசியல் கொந்தளிப்புகள் உண்டு. சிம்ம குரு சஞ்சரிக்கும் பொழுது அரசியல் களத்தில் சிறு சிறு பிரச்சனைகள், உட்கட்சி பூசல்கள், கட்சித்தாவல் ஏற்பட்டு கலகத்தை உருவாக்கும். இருப்பினும் தலைமைக்கும் மக்களுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது. அரசியல் களத்தில் உள்ள பெண்களுக்கு பொறுப்புகளும் முக்கிய பதவியும் கிடைக்கும். அந்த குரு எப்பொழுதுமே அந்த 9 கிரகங்களில் மிக மிக அவர் பிராமணர். மிக அமைதியாக ஒரு நல்லதை செய்பவர். அவர் பிராமண ஜாதி. அதனால் அவர் பிராமண குலத்தவர் என்று ஜோதிடத்தில் இருக்கிறது, ஜோதிட சாஸ்திரம். அதனால் அவர் அவ்வளோ ஒரு அருமையாக நல்ல ஒரு எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு என்று சொல்லும் இருக்கிறது. அதனால் நாம் எதுவும் பண்ண வேண்டிய தேவையில்லை. நிறைய ஆகிப்போச்சு. சரி, இருந்தாலும் ஒரு மிகச் சுருக்கமாக ஏதாவது பண்ணலாம். குருவின் வக்ரகாலம் அதாவது வக்ரம்னா பின்னோக்கி நகர்வது. அதாவது 50% பலன்களை தருவார். இப்போ 7ஆம் இடத்திற்கு அதற்கு வக்ரம்னாக்கா 6ஆம் இடத்து வேலையும் செய்வார், 7ஆம் இடத்து வேலையும் செய்வார்.
குரு. எல்லா கிரகமுமே அதுதான், 2 வீட்டு வேலையும் செய்யும். உச்ச பலனில் பாதி கொஞ்சம் குறைத்து தருவார்கள் வக்ரம் என்றார். சஞ்சரிக்கும் பொழுது கூடுதல் வக்ரமாக இருக்கும் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். கொடுத்த கடன்கள் வராமல் போகலாம். குடும்ப பிரச்சனை கொஞ்சம் அதிகரிக்கும். கடுமையான முயற்சிக்கும் சில காரியங்கள் தடைபடும். வாகன பழுதுகள், வாட்டம், சீரான உடலை நோய் தாக்கும். உறவினர் பகை, உற்சாகம் குறைவு. இரவு பகலாக பாடுபட்டும் பயனில்லாத நிலை தோன்றும். குரு பகவான் வக்ரம்ங்கிறது மேஷத்திற்கு 100க்கு 50% பலன்கள் இருக்கிறது. நாம் 3 மாதத்திற்கு முன்பாகவே அதனுடைய பலாபலன்களை ரொம்ப வெயில் ஃப்ரெண்ட்ஸ் வேர்க்குது, ரொம்ப இது பண்ணுது. என்ன பண்ணாலும் 2 தடவை 3 தடவை எனக்கு ஓட்டு வீடுங்கிறதுனால கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அதனால் குருவின் சஞ்சாரத்தில் மேஷ ராசிக்கு இன்றைக்கு நாளையிலேருந்து மேஷ ராசி ஒன்றுக்கு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்ட மேஷ ராசி நேயர்களே, குரு பார்வையினால் மேஷத்திற்கு 8, 10, 12 ஆகிய இடங்கள் புனிதமடைகின்றன. எனவே ஆரோக்கியம் சீராகி அனைத்து பிரச்சனைகளும் தீரும். 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் இழப்புகள் ஈடு செய்யவும், இடமாற்றம், ஊர் மாற்றம் கிடைப்பதிலிருந்து எந்த ஒரு தடை இருந்தாலும் அகலும். குரு பார்வை 10ஆம் இடத்தில் இருப்பதால் நீங்கள் ஈடுபட்ட தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் லாபம் கிடைக்கும். ஆற்றல் 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதினால் இடமாற்றம், வீடு, உத்தியோகம் ஆகியவை நடக்கும். உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த நேரம் சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். மேஷத்துக்கு இதெல்லாம் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்த குரு இப்பொழுது 4ஆம் இடத்திற்கு வருகின்றார். மேஷத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. 8, 10, 12 ஆகிய இடங்களை பார்ப்பதினால் 9க்கும் 10க்கும் உடையவர். ஆகையினால் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. பெண்களுக்கான ஒரு இது மதிப்பை உயர்த்தும். பெண்களுக்கு ஒரு பதவி கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேஷத்துக்கு 100க்கு 50% லாபம் கிடைக்கின்றது மேஷத்திற்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை இன்னும் விரிவாக நான் இது பண்ணுறேன். இன்றைக்கி நேரம் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. நல்லா இருக்குது, மேஷத்துக்கு நல்லா இருக்குது. உச்சமடைந்த குரு 9க்கும் 12க்கும் உடையவர் அவர். அதனால் அவர் 8, 10, 12ஆம் இடத்தை பார்ப்பதினால் நமக்கு ரொம்ப நல்லா இருக்குது. 8ஆம் இடமும் வலுவருது, 10ஆம் இடமும் வலுவருது, 12ஆம் இடமும் வலுவருது.